Hi friends, welcome to C programming tutorial. இந்த வீடியோல C program input output பார்க்க போறோம். இதுல different methods பார்க்க போறோம். So get character, put character, get as and put as, scanf, printf. இது எல்லாமே வந்து ஒரு input நீங்க ஸ்க்ரீன்ல கொடுத்தீங்கன்னா அதை ரீட் பண்றதுக்கு அதுக்கு மட்டும் இல்லாம ரீட் பண்ண கேரக்டர்ஸை இல்லை சம் கேரக்டர் ஸ்ட்ரிங்ஸையோ இல்லை இன்டீஜரையோ அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ கெட் கேரக்டர் புட் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் மட்டும்தான் அட் அ டைமில் ரீட் ஆகும் ரைட் பண்ணும் இந்த ஆன் த ஸ்க்ரீனில். ஓகே, சப்போஸ் நீங்கள் வந்து நிறைய கேரக்டர்ஸ் நீங்கள் ரீட் பண்ண நினச்சிங்கன்னா கெட் கேரக்டர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து லூப் யூஸ் பண்ணி அதை அச்சீவ் பண்ணலாம். சப்போஸ் கெட் எஸ் புட் எஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இட் வில் ரீட் த என்டையர் ஸ்ட்ரிங் ஃப்ரம் தி ஸ்க்ரீன். புட் எஸும் அப்படி தான், என்டையர் ஸ்ட்ரிங்கை வந்து அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகும். இங்கே ஸ்கேனப் printf அஃப்கோர்ஸ் பேஸ்ட் ஆன் த ஃபார்மேட். when I say format, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபார்மேட் கொடுத்துருப்போம் printf scanfல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஃபார்மேட், இந்த ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரி அது பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ scanf வந்து என்டையர் லைன் ரீட் ஆகும். அதே மாதிரி printfம் வந்து என்டையர் லைன் வந்து பிரிண்ட் ஆகும் பேஸ்ட் ஆன் தி ஃபார்மேட் ப்ரொவைடட். ஸோ இப்போ வந்து ஒவ்வொன்றா எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். கெட் கேர் புட் கேர்னு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா கெட் கேர் புட் கேர் ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம என்டர் பண்ண போகிறோம். அதுலேருந்து ஃபஸ்ட் கேரக்டர் மட்டும்தான் இது ரீட் ஆகும். ஏன்னா இட் வில் ரீட் ஒன் கேரக்டர் அட் அ டைம். ஸோ இது ஆல்ரெடி கம்பைல் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் டெஸ்ட்டுன்ற ஸ்ட்ரிங்கை நான் என்டர் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா டி நம்மளுக்கு கிடைக்குது, ஃபஸ்ட் லெட்டர் மட்டும்தான் கிடைக்குது. ஓகே, ஸோ இது கெட் கேரக்டர் புட் கேரக்டர். ஸோ சப்போஸ் உங்களுக்கு என்டையர் கேரக்டர் ரீட் ஆகுனா நீங்கள் இது லூப்பில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ என்டையர் கேரக்டர்ஸ் ஆல் தி கேரக்டர்ஸ் நீங்கள் வந்து ரீட் பண்ண முடியும். இப்போ நம்ம அடுத்தது கெட் எஸ் புட் எஸ் போயிடுவோம். ஓகே, ஸோ அதை அன்கமெண்ட் பண்ணிடலாம். ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ கெட் எஸ் புட் எஸ் பார்க்க போகிறோம். இது என்ன பண்ணணும், என்டையர் ஸ்ட்ரிங்கையும் ரீட் பண்ணும், இது என்டையர் ஸ்ட்ரிங்கை ஸ்க்ரீனில் ரைட் பண்ணும். ஓகே, இதை நம்ம கம்பைல் பண்ணலாம் ஒரு வாட்டி. ஸோ டெஸ்ட்டுன்னு கொடுத்தா டெஸ்ட்டுன்னு நமக்கு வந்துடும். பிகாஸ் என்டையர் ஸ்ட்ரிங்கை ரீட் பண்ணக்கூடிய எபிலிட்டி இந்த புட்டெஸ்க்கு கெட்டெஸ்க்கு இருக்குது. ஓகே, ஸோ கெட்டெஸ் புட்டெஸ் பார்த்தாச்சு. அடுத்தது printf scanf. ஓகே, அதை பார்த்துடலாம். ஸோ printf scanf இதை ஒரு கம்பைல் பண்ணணும். இதுவும் சிமிலர் டு கெட்டஸ் அண்ட் புட்டஸ் தான். ஸோ டெஸ்ட்னு கொடுத்தா you have entered test. ஓகே, உங்களுக்கு இந்த ஸ்மால் ப்ரோக்ராம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.